சகோதரத்துவ லிங்கத்துக்கும் கொடுக்கிற ஜாத்திයක් අපි හදන්න ඕන. சகோதரத்துவமாக நல்லிணக்கமாக ஒன்று சேர்ந்த ஒரு தேசியம் ஒன்று மக்கள் நாடொன்று நாங்கள் அமைக்க එනිසා வேண்டும். කිසිදු තැනක ஆகவே எந்த ஒரு இடத்திலும் කිසිදු වර්ග ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் යලි மீண்டும் නැගිටීමට ඉඩ දෙන්නේ නැහැ. தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். මා දන්නවා තැනින් තැන ජාතිවාදයේ පොඩි ගුලි කරකිනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. පූජා භූමියක් කේන්ද්‍ර කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. පෝයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில் எடுக்கும் பௌத்த ශ්‍රීමා மத බෝධින් වහන්සේ පහු කරලා යාපනයට එනවා. திரிமா போதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். එතන සීලේ නෙවෙයි අපි හාමුදුරුවෝ එතන තියෙන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පහු කරලා යාපනය එක තැනකට එනවා සිල් ගන්න. සීලේ වෙනුවෙන් නෙවෙයි වෛරය වෙනුවෙන්. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள் அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு அந்த தழுவல்கள் செய்வதற்கு. ඒ වගේම සෑම දිනයකම ගිහිල්ලා සෑම පොයකටම ගිහිල්ලා පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ඉඩම් වෙනුවෙන් නෙවෙයි ජාතිවාදී වෙනුවෙන්. காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. මා අපේ බුද්ධ්‍යංශ වලට කිව්වා හොයලා බලන්න කියලා. ඒ හැම පොයටම ඇවිල්ලා එතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් එතන තියෙනවද කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று ඒ தேடிப்பார்கள். නිසා බලය අහිමි වෙන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදය ඔසවන්න උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ හිස ඔසවන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහ ගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுத்தும் நாடு අපිට அல்ல. ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනේකා කරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනේකා කරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග රැසක් අරගෙනමින් තිබෙනවා. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். පළමු කොටම හොඳ ආර්ථික හයියක් තියෙන්න ඕන. முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ක්‍රීඩාවට සහ ඊට අවස්ථා විශාල ප්‍රමාණයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். සාහිත්‍ය කලාව සංගීතය චිත්‍රපටයට මේ යාපනයේ අලුත් තත්ත්වයක් අපි හදන්න ඕනකම இதே තිබෙනවා. போன்று இலக்கியம் சினிமாத்துறை நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க අනේකා வேண்டும். කරේ වෛරයෙන් බලන මනස අයින් කරන්න ඕන. மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். තෙතමනය සහ කම්පනය අනේකා ගැන ආදරය තියෙන සමාජයක් අපි හදන්න ඕන. மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ජනතාව එහෙම තමයි. எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான். මා දන්න මෙතන ඉන්න උතුරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් எனக்கு தெரியும் இங்கிருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் පළමු වතාවට වෙන්න පුළුවන් මා දකින්නේ. முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இன்றைக்கு சந்தித்தது. හැබැයි අපි විශ්වාස කරලා තිබෙනවා. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள். நம்பி අපි ආදරයෙන් வந்திருக்கிறார்கள். වැළඳගෙන තිබෙනවා. நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று ඔබ கூறுகிறோம். පළමු වතාවට நீங்கள் முதற் தடவையாக ආණ්ඩුවක් කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அரசாங்கத்தை நம்பினீர்கள். ඉස්සර උතුර කොහොමද? முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி? හැමදාම ආණ්ඩුවට එරෙහි. இந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் මොකද්ද செயல்பட்டார். යාපනයේ තිබුණු මතය? என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? දකුණේ තියෙනවා සිංහල ආණ්ඩුවක්, උතුරේ අපිට දෙමළ ආණ්ඩුවක් ඕන කියලා කිව්වා. தென் பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்திற்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை. දකුණේ තිබුණු ආණ්ඩුව උතුර ජනතාවට දැනුනේ නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென் பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். දකුණේ තිබුණු ආණ්ඩු දකුණු ජනතාවට දැනුනේත් නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென் பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு
தென்பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. උතුරට විතරක් නෙවෙයි දකුණටත් ඒව ආණ්ඩු නෙවෙයි. வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ඉතා සීමිත පවුල් කීපයක උවමනාව වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் அல்ல. තමගේ මිතුරන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள். තමගේ ඥාතීන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான ඒවා அரசாங்கம். තමයි ලංකා ඉතිහාසය හැදුණු ආණ්ඩු. அவை தான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த ඔබ அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. අද යාපනයේ ජීවත් වෙන ඔබ විශ්වාස කරන එක ඔබේ ආණ්ඩුවක් කියලා. இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. දකුණේ ජනතාවත් එහෙමයි. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ඒ නිසා පළමු වතාවට ஆகவே முதற் தடவையாக උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් சிங்களம் தமிழ் முஸ்லிம் සියලු දෙනාගේ ගෞරවයට ආදරයට භාජන වූ ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. ඒක තමයි වැදගත්ම හැරවුම. அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை. සැක කරමින් අපිට ඉස්සරහට යන්න බෑ. சந்தேகத்தோட எங்களுக்கு எதிர்க்கு போக இயலாது. වෛරයෙන් ක්‍රෝධයෙන් අපිට ඉස්සරහට යන්න බෑ. பகை முரண்பாடு காரணமாக எங்களுக்கு முன்னுக்கு අපි போக ඉස්සරහට இயலாது. යන්න විශ්වාසය තියෙන්න ඕන. எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். මා දන්නවා ඔබ අපි විශ්වාස කරනවා. எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். නිසා අපිට අලුත් අවස්ථාවක් ලැබිලා තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதற் தடவையாக සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய ஆதரவு பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம். ඒ තමයි අපේ රට ගොඩනැගීමේ පදනම. அதுதான் நமது நாட்டை கட்டியெழுப்பும் அடித்தளம். ඒ පදනම මත අපි මේ රට ගොඩනගනවා. அந்த அடித்தளத்தை வைத்து நாங்கள் இந்த நாட்டை අපි கட்டியெழுப்புவோம். නීතිය විධාන ආධිපත්‍ය තහවුරු කරනවා. நாங்கள் இந்த மக்களுடைய அந்த உறுதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். සිංහලද දෙමළද මුස්ලිම්ද சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற வேறுபாடு இல்லாமல், ධනය තියනවද ධනය නැද්ද காசு இருக்கா இல்லையா என்று பார்க்காமல், කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු වෙන රටක් අපි அனைத்து ගොඩනගමින් තිබෙනවා. மக்களுக்கும் சட்டம் சரியாக இயங்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். ඒ අවශ්‍ය අපේ රට ගොඩනගන්න. அவை தேவை எமது நாட்டை கட்டியெழுப்ப. නීති විධාන ආධිපත්‍ය සාධාරණ ලෙස ස්ථාපිත කළ යුතුයි. இந்த சட்டத்துறையை நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். ඊළඟ මේ ජාතික සමගිය පදනම් මත அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையிலே අපේ ආර්ථික විශාල පදනමක් දැමිය යුතුයි. எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு අපි පදනම அடித்தளத்தை ඇති කරමින් තිබෙනවා. போட வேண்டும். எமது நாடு இரையாகி வருகின்றது. 2025 වසර ගත්තොත් 2025ஆம் ஆண்டு ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றிலே සෑම ආර්ථික දත්තයකින්ම හොඳම දත්ත ප්‍රමාණයක වාර්තා කරපු වසර 2025. அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025ஆம் ஆண்டு வருடம் என்று. වැඩිම ආදායම උපයපු වසර, அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், අඩුම අයවැයහිගේ තිබුණු වසර, மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை இருந்த වැඩිම வருடம், සංචාරකයන් ආපු වසර, மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த වැඩිම வருடம், විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් සල්ලි උපු වසර, எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், වැඩිම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව ආදායම් උපයපු වසර, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், වැඩිම ණය ගෙවපු වසර, அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். ආර්ථික සාධකවලින් අපි ඉස්සරහට යමින් තිබෙනවා. பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். අපි ආර්ථිකය කොච්චර උඩ ඉහළ සාධකවලින් ඉස්සරහට ගියත් වැඩක් නැහැ. பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. ඒ ආර්ථිකයේ ප්‍රතිලාභ ජනතාවට ගලාගෙන එන්න ඕන. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரணும். ආර්ථික දත්තවල විතර සම්පූර්ණ වෙලා වැඩක් නැහැ. பொருளாதார தரவுகளால் மட்டும் පහළට ගලාගෙන එන්න ඕනකම තිබෙනවා. கீழ்மட்டம் வரை இதை செல்ல வேண்டும். ඉතින් අපි ඒ සඳහා நாங்கள் அதற்காக මේ අවුරුද්ද නිවාස 50000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මේ අවුරුද්දේ මුල් ගල තබලා වැඩ අවසන් කරන ගෙවල් 50000ක් ගෙවල් නැති මිනිස්සුන්ට இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிக்கல் நாட்டி இந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்காக நாங்கள் මේරට எதிர்பார்க்கிறோம். ගොඩනගන ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් වුණා. அதே போன்று இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உறுதியான ஒரு அரசுத்துறை தேவை. වසර ගණනාවකට පසුව பல வருடங்களுக்கு பின்பு රාජ්‍ය සේවයට 75000ක් බඳව ගන්න තීරණය කරලා තිබෙනවා. அரசுத்துறைக்கு 75,000 பேர் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம். පොලිසියට බඳව ගන්නවා நாங்கள் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்கிறோம். 10000 පොලිසියට බඳව ගන්නවා. 10,000 பேரை நாங்கள் போலீசாராக இணைத்துக் கொள்கிறோம். මම අපේ යාපනයේ අම්මලා තාත්තලාගෙන් ඉල්ලා හිටිනවා. நான் இந்த யாழ்ப்பாண பெற்றோர்களிடம் கேட்டு நிற்பது,
අපිට අවශ්‍ය දෙමළ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් ඉන්න පොලිසියක්. எங்களுக்கு தேவை தமிழ் மொழியிலே செயல்படும் போலீசார். පොලිසියට ගිහලා පැමිණිල්ල කරන්න තමන්ගේ භාෂාවෙන් පැමිණිල්ල ලියාගන්න නිලධාරියෙක් ඉන්න ඕන. போலீஸ் துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனால் அந்த முறைப்பாடு தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும். දැනට ඒ වගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் துறையிலே அவ்வாறான ஒரு குறைபாடு இருக்கின்றது. ඒ නිසා මේ පොලිසියට ඔබගේ දරුවන් බඳවා ගන්න. ஆகவே போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்ள நாங்கள் අපි தயாராக ත්‍රිවිධ හමුදාවට නිලධාරීන් බඳවා ගන්න තීරණය අරන් තිබෙනවා. முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் එවන් ඕගොල්ලන්ගේ දරුවන් ඒවට அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். අපිට ඕන හැම භාෂාවෙන්ම කතා කරන පොලිසිය. எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய අපිට අවශ්‍ය நபர்கள். හැම භාෂාවම නිපුණතාවය තියෙන හමුදාවක්. நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. ඒතර තමයි හැම කෙනාට සමාන බව දැනෙන්නේ. அப்பத்தான் எல்லாருக்குமே ஒரு சமனான ඒ නිසා අපි ආර්ථික ප්‍රතිලාභ පහලට ගලාගෙන යවන්නම්. ஆகவே பொருளாதாரம் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரும். මේ දිට්ඨිය කුණාටුවේ විනාශ වුණු කුසිකර්මාන්තර අපි වන්දි ගෙවනවා. සතුන් නැතුණා නම් ඒවට වන්දි ගෙවනවා. டிட்வா சுழி இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம். අපිට ඕන ආර්ථික ප්‍රතිලාභ ගම්වල ජනතාවට ගලාගෙන යන ආර්ථිකයක් හදන්න. எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரணும். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் අපේ රටේ දුප්පත්කම මුලින් උපුටා දමන ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව පත් වෙනවා. எமது நாட்டிலே வறுமையை ஒழித்து கட்டும் அரசாங்கமாக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். කිසිදු පවුලක් எந்த ஒரு குடும்பமும் ඉන්න නිවාහනක් නැතුව, ஒரு வீடு இல்லாமல், හොඳ ආදායම් මාර්ගයක් නැතුව, ஒரு வருமான வழி දරුවන්ට இல்லாமல், අධ්‍යාපනයක් නැතුව, பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், නිරෝගී සම්පන්න ජීවිතයක් නැතුව, ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல், මානසික නිදහසක් නැතුව ஒரு உளரீதியான நிம்மதி இல்லாமல் කිසිදු පවුලක් අපේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ எந்த නැහැ. ஒரு குடும்பமும் எது நாட்டிலே வாழக்கூடாது. අපිට කාලයක් යයි. அதற்கு சில காலங்கள் අපේ கடக்கலாம். අපේක්ෂාවක් තිබෙනවා. ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு ஒன்று අපේ රටේ හැම අම්මා තාත්තා කෙනෙකුටම எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் නොතෙමින්න ගෙයක් දොරක්, நனையாமல் இருக்க ஒரு வீடு, දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, නිරෝගී සම්පන්න ජීවිතයක්, நல்ல சுகாதாரத்துறை, හොඳ ආදායම් මාර්ගයක්, நல்ல வருமான வழி, මානසික නිදහස සහිත පුරවැසියන් බවට පත් කරන්න. உளரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க ඒක வேண்டும். තමයි හිනාව පිරුණු මුහුණු අපිට හම්බෙන්නේ. சிரிப்பு புன்சிரிப்பு உள்ள முகங்களை நாங்கள் ඒක காணோம். තමයි අපිට සතුටින් පිරුණු මිනිස්සු මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் ඒක சந்திப்போம். තමයි දුක වියලුණු මිනිස්සු අපිට මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். අපිට එහෙම රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාව තියෙනවා. அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எமக்கு இருக்கு. ඒ නිසා අපි ඔබට ආරාධනා කරන්නේ ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඊටම ශක්තිමත්ව நாங்கள் மிகவும் உறுதியாக මේ රට ගොඩනැගීමේ ව්‍යායාමයට ඔරදිමු. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் මා දන්නවා මේ ஒன்றிணைவோம். විශාල කාර්යභාරයක් තියෙන අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට. இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு මෙතන அதிகாரிகள் ඉන්න ග්‍රාම සේවක මහතුරු, இங்கு இருக்கின்றார்கள். கிராம சேவக ආර්ථික සංවර්ධන නිලධාරීන්, பொருளாதார அந்த டிஓமார்கள், ඒ වගේම සමෘද්ධි නිලධාරීන්, அதே போன்று சமுர்தி මේ உத்தியோகத்தர்கள், ආදී පහළ ශේෂ්ත්‍ර වැඩ කරන ග්‍රාම මට්ටමේ වැඩ කරන නිලධාරි මහතුරු ඉන්නවා. கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් ගමේ සංවර්ධන සඳහා මේ අයවැයලයකට වෙන් කරලා තිබෙනවා. நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்புவதற்காக பெருமளவு நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். හැබැයි ඒවා වියදම් කරලා වැඩ කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ තමුන්වහන්සේලා වැඩ කරොත් විතරයි. அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்த முடிவது நீங்கள் ඒ சரியாக අවුරුද්දේ අපි මේ යාපනයේ ගම්වල පාරවල් හදන වෙන් කරා. கடந்த வருடத்திலே ගම්වල පාරවල් හදන වෙන් කරා කීයද? யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 மில்லியன். 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ඉතින් විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කරා. பெரிய ஒரு நிதியை நாங்கள் මේ උතුරු පළාතේ ගම්වල පාරවල් හදන මිලියන 5000ක් වෙන් කරා. இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். හැබැයි සමහර සල්ලි ඉතුරු වෙලා ආවා. ஆனால் கொஞ்சம் மீதியாகி திரும்ப அரசாங்கத்துக்கு போனது. ඉතුරු කරන්න එපා. මේ අවුරුද්දේ විශාල මුදල් ප්‍රමාණයක් ගම්වල සංවර්ධනයට එවලා තියෙනවා. ඔයගොල්ලෝ වැඩ කරන්න ඒ මුදල් ටික ගමේ ජනතාවට අවශ්‍ය වෙන පහසුකම් ටික හදන්න මැදිහත් වෙන්න. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் ඒ கேட்டுக்கொள்கிறேன். මොනොත් අපේ ජනතාවගේ ජීවිතය ඉතා ඉක්මනින් වේගවත් උසස් කරන්න පුළුවන්. அப்போதுதான் நமது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். ඉතින් ගොඩක් අපිට වැඩ තියෙනවා. நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. හැබැයි වැඩ අතර ප්‍රධානම වැඩේ මේ මද්ද්‍රව්‍ය උදුර අපි තුරන් කරන්න ඕන. அந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். අවියායුධගත සන්නද්ධ අපරාධකරුවන් ඉන්න විනාශ කරන්න ඕන. பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதமேந்தி இருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். මද්ද්‍රව්‍ය ව්‍යසනය විනාශ කරන්න ඕන.
இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். මේ ව්‍යසනයෙන් අපේ ගම්, අපේ නගර, අපේ ජාතිය මුදව ගන්න ඕන. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එක්ව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නன்றி வணக்கம். இந்த அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு